வழக்கு விவரம் எதுவும் கூறப்படாமல் கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதற்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். அடுத்தடுத்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிவைக்கப்பட்டு வருகிறார்கள். உச்சபட்சமாக இன்று எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யும் நடவடிக்கையில் தாவேக அரசு ஈடுபட்டு வருகிறது. உங்களுடைய கருத்து சார்? அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கு. காலையில நேற்று தஞ்சையில பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை திமுக நடத்தியது. உதயநிதி தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுல விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினாரு. நாளைக்கு பட்ஜெட் வரப்போகுது. ஆக்டிவாக ஜனநாயக நடைமுறைகளுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எதிர்கட்சி தலைவரை நாளைக்கு பட்ஜெட் செஷன் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்று கைது செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது வழக்கமான நடைமுறையாக அது இல்லை. இது வேண்டுமென்றே அவரை நாளைக்கு சட்டப்பேரவைக்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கைது செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. இது காவல்துறை இயல்பாக சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படிங்கிற வகையில எடுக்கக்கூடிய முடிவாக தெரியல. ஏன்னா இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். இன்வால்வ்டுன்னு நீங்க குற்றம் சாட்டுவது, காவல்துறை குற்றம் சாட்டுவது, கைது செய்ய முன்னைந்திருப்பது எதிர்கட்சி தலைவரை. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஒப்புதலோட இது நடக்கிறதாகத்தான் தெரியுது. அப்படி இருந்தது என்றால் அது நிச்சயமாக எங்கேயாவது ஒரு சேம் வாய்ஸ் ஒண்ணு வந்திருக்க கூடாதா? ஏன்னா 2001 ஆட்சிக்கு வந்த 1 மாதம் 2 மாதங்களுக்குள்ள ஜூன் 30 கலைஞரை கைது செய்தது ஜெயலலிதா அரசு. அப்போ அந்த கைதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க அந்த அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் உட்பட அனைவரும் அந்த கைதுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அதிமுக கூட்டணியை விட்டே ஆதரித்த கட்சிகள் எல்லாரும் பிரிந்து வருவதற்கு அந்த கைது ஒரு பிளாஷ் பாயிண்டாக இருந்தது, ட்ரிகர் பாயிண்டாக இருந்தது. அரசு இப்படி ஜனநாயக விரோதமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற குரலை அன்று இருந்த ஜெயலலிதா கூட்டணி கட்சிகளும் பேசினாங்க. ப்ராமினன்ட் சிட்டிசன்ஸ் இயக்குனர் பாரதி ராஜா அப்படி அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சாராத பொது சமூகத்துல மதிக்கப்படும் மக்கள் மத்திய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கைதை கண்டிச்சு பேசினாங்க. இப்போதும் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கும்போது உதயநிதியை கைது செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அதற்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலையை தான் எனக்கு நினைவுபடுத்துகிறது. இது போக இதற்கு முன்னால மாரிதாஸ்ல தொடங்கி இதுக்கு முன்னால் மார்க்கண்டேயன் வரைக்கும் நடந்த கைதுகள் எல்லாவற்றிலும் கூட பல இடங்கள்ல இந்த ப்ராசஸ்ல தான் ப்ராசஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷனே தான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மனநிலையோட இருக்கிறாங்க. இந்த வழக்கு போடுறாங்க, கைது செய்யறாங்க, நீதிமன்றத்துல போய் பெயில் வாங்கிட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி இந்த மாதிரி திசையில நடக்கும் நடக்காதுங்கிறது அல்லது எவ்வளவு காலம் ஆகும்ங்கிறது பெண்டிங் ஆயிடுது. அவ்வளவு அவசரமாக கைது செய்வது அவர்களுக்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக அல்லது அவர்களுக்கு ஒரு துன்பம் தரும் நடவடிக்கையாக அல்லது அவர்களை சில காலம் சில நாட்கள் குடும்பத்திலிருந்தும் சமூகத்துல அரசியல் நடவடிக்கைகளில் இருந்தும் அவர்களை பிரித்து வைப்பதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் அதை பார்க்க முடியுது. மற்றபடி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஒரு அவதூறு வழக்குகளை போட்டு அரசு எதிர்கொள்வது, அதை பேசியவர்கள் அல்லது எழுதியவர்கள் எதிர்கொள்வது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஆனா எல்லா இடங்கள்லயும் பகை உணர்வை தூண்டுகிறார்கள், 2 பிரிவினருக்கு இடையில மோதலை தூண்டுகிறார்கள், போன்ற கலவரத்தை தூண்டுகிறார்கள், போன்ற வழக்குகளை போடுவது கைது செய்ய வேண்டும் என்பதற்காக. சில நாட்களாகவாவது என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை சிறையில் வைப்பேன்னு காவல்துறை செய்யக்கூடிய பணியாகத்தான் அது இருக்குது. இது மாதிரி காவல்துறை கொஞ்சம் அத்துமீறி செயல்படுகிறார்கள் அப்படின்னா, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆபீசர்ஸ் அப்படின்னு போகாம பெரிய அளவுல காவல்துறையை அங்கு குவித்து கைது செய்கிறார்கள் போது ஆட்டோமேட்டிக்கா திமுக தொண்டர்களும் அங்க அதிகமாக குழுமக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்போ திரும்ப தேவையில்லாத அடுத்த கட்ட நிகழ்வுகள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் இதுல கவனமாக கையாள வேண்டியது இருக்கு. 2 தரப்புகளுமே அதுல கவனமாக கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துக்கு வருது. அதனால
இந்த பிரச்சனையை இந்த அளவு இல்லாம சுமூகமாக இதை கையாளலாம். அவதூறாக பேசினார்னு நினைச்சா அவதூறு வழக்கு போடலாம். நேற்று பேசியது எல்லாமே விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கிறாரு. அரசு செயல்படாமல் இருந்தது அப்படின்னு சொல்றது காரணமாகவோ அல்லது கடந்த 2 சட்டசபை நிகழ்வுகள்ல பரவலாக மக்கள் மத்தியில உதயநிதி சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்த காரணத்தினாலயா என்னன்னு தெரியல. அப்படின்னா அது நேரடியாக இதுல முதலமைச்சர் வர்சஸ் எல்ஓபி எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி இருந்தா முதலமைச்சர் கண்டிப்பாக இதை அனுமதிக்க கூடாது. இதற்காக அவர் ஆணையிட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவர் இதை தடுக்க வேண்டும். இந்த நொடியிலேயாவது அதை தடுக்க வேண்டும். காவல்துறை அவருடைய உத்தரவை பெறாமல் அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுடைய ஆர்வமான நடவடிக்கை அப்படின்னு ஒருவேளை இது முதலமைச்சருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைச்சிட்டு தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை இப்போது முதலமைச்சர் தலையிட்டு இதை திரும்ப பெற வேண்டும். அந்த மாதிரியாவது செய்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். மற்றபடி இது தொடர்ச்சியாக நடக்குது. இந்த 3 மாதங்கள்ல ஒரு 10 பேராவது, குறைஞ்சபட்சம் 10-12 பேராவது இந்த மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாரிதாஸ், அதுக்கப்புறம் திமுக ஜென்சி இளைஞர்கள் 2-3 பேரு, அதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் மார்க்கண்டேயன், இடையில அதிமுக வழக்கறிஞர், ஒரு பெண் வழக்கறிஞர், அதுக்கப்புறம் எனக்கு பேர் தெரியாமல் ஏதோ 1-2 சோசியல் மீடியால இருந்து வந்திருக்கலாம். பட் இது தொடர்ந்து இது போன்ற நடக்குதுன்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே வரிசையாக பல இடங்கள்ல நடக்குதுன்னா இது அந்த அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கொல்ல வந்தார்கள், நான் மௌனமாக இருந்தேன், ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை கைது செய்ய வந்தார்கள், நான் மௌனமாக இருந்தேன், ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. அவர்கள் யூதர்களை கொல்ல வந்தார்கள், நான் மௌனமாக இருந்தேன் என்றால் நான் யூதன் அல்ல. இப்போது அவர்கள் என்னை கைது செய்ய வந்திருக்கிறார்கள், எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கிரேக்க கவிதை ஒன்று உண்டு. அந்த கவிதையை போலதான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழக்கூடிய ஒரு சூழலாக இது இருக்கிறது. அவரு இப்பதான் நான் அந்த தொலைக்காட்சியில பார்க்கிறேன். அவர் நேற்று தஞ்சையிலிருந்து சென்னை வந்தாராங்கிறது கூட தெரியல, எனக்கு தெரியல, அந்த தகவல் கூட எனக்கு தெரியல. பட் அதற்குள்ள இவ்வளவு நெருக்கடியை ஏன் கொடுக்கிறார்கள் அப்படின்னு புரியவும் இல்லை. கேஸ் இருக்கு, கேஸ் போட்டிருக்கோம், இந்த காரணத்துக்காக கைது செய்ய விரும்புகிறோம்னு திரும்ப கூட கைது செய்யலாம். அப்படி ஒரு இயல்பாக நடக்கலாம். இதை டிராமடைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கைது செய்வதற்கென்று இருக்கக்கூடிய நடைமுறைகளை அவர்கள் தெளிவாகவே கடைபிடிக்கலாம். இது இந்த நிமிடத்துல தொலைக்காட்சியில தெரியக்கூடிய காட்சிகளும் தொலைக்காட்சியில சொல்லக்கூடிய செய்திகளும் இதைத்தான் முதல் கட்ட உணர்வாக எனக்கு கொடுக்குது. இவ்வளவு நெருக்கடியை ஏன் கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. விவசாயிகளுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்துல தான் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பேசியிருந்தாரு. விவசாயிகளுடைய குறைகளையும் அவர்களுடைய வேதனைகளையும் பத்தி தான் நேற்று பேசியிருந்தாரு. இது பற்றி சட்டமன்றத்துல கண்டிப்பா நாங்க கேள்வி எழுப்புவோம், சும்மா விடமாட்டோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. இதையெல்லாம் திசை திருப்புறதுக்காகத்தான் தாவேக அரசு இது போன்ற முயற்சியில ஈடுபட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அது நேற்று பேச்சுக்கு உடனடியாக இன்று நடவடிக்கை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாளைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுங்கிறது தான் நோக்கமாக இருக்குமோங்கிற சந்தேகத்தை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறதும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறதும் முக்கியமானதாகத்தான் தெரியுது. அது அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது அந்த பார்வைய அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதற்கு சட்டசபையில எதிர்கட்சி தலைவராக உதயநிதி நன்றாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கூட அவருக்கு முதலமைச்சருக்கு இதை விட பெரிய புகழ் எல்லாம் பார்த்திருக்கிறவருக்கு இது பெருசாக உறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிற நண்பர்கள், பிற அமைச்சரவை சகாக்கள் அவர்களிடமிருந்து தான் அவங்க பேசும்போது எல்லாமே ஒரு வன்மம் வெளிப்படுகிறதுன்னா அவங்க இதை அவரிடம் கன்வின்ஸ் பண்ணி இதை செய்யறாங்களாங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி இல்லை என்றால் முதலமைச்சரே சொன்னாலும் கூட அது தேவையற்றது,
ஜனநாயக நடைமுறைகள்ல எல்லாவற்றையும் சட்டங்களின் மூலமாக மட்டுமே செயல்படுத்த முடியாது. சட்டங்களின் மூலமாக மட்டுமே கட்சியினரை நம் விருப்பப்படி வளைத்து விட முடியாது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஒதுங்கி இருக்கக்கூடிய பலரை கூட உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக, காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு எதிராக சாதாரணமாக இது நாம திமுக இல்ல, நாம தாவேக்காவும் இல்ல அப்படின்னு விலகி நின்று பார்க்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவாளர்கள், கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாரையும் கூட இந்த நிகழ்வுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க செய்யும். இந்த மாதிரி ஒரு போக்கஸ விரும்பத்தகாத ஒரு போக்கஸ அரசு ஏன் தன் மீது குவித்துக் கொள்கிறது? இதுக்கு நாளைக்கு பட்ஜெட்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறவங்க தானே, அறிவிக்க போறோம்னு சொல்றவங்க தானே, பட்ஜெட்ல சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதன் மூலமாக தங்களை பெரிய கிராஃபுக்கு கொண்டு போற வேலையை செய்ய வேண்டியதானே. எதிரே இருக்கக்கூடிய கோட்டை அழித்து தான் உங்களுடைய கோட்டை பெருசாக்க வேண்டும்னு என்ன தேவை இருக்குது அப்படின்னு இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு உணர்வு வரும். அந்த பிரச்சனை அதை டாக்ட்ஃபுல்லா தான் ஆளும் கட்சியில இருக்கக்கூடியவங்க கையாள வேண்டும். ஆனா இது காவல்துறையாலோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளாலோ அல்லது கட்சி நிர்வாகிகளாலோ கூட்டாக எடுத்த முடிவாக இருந்தாலும் தவறான முடிவாக இது போய்விடக் கூடாது. இந்த முடிவே கைது செய்யணும்னு முடிவே தவறான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நடைமுறையில இப்படி ஒரு டிராமாவை இங்க எனாக்ட் பண்றது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற உணர்வை தான் மக்கள் மத்தியில கொடுக்கும். இது அரசுக்கு எந்த விதத்திலும் நல்ல பெயரை கொடுக்காது. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால இது தனிப்பட்ட முறையில உதயநிதி வரலன்னா, உதயநிதி இன்னைக்கு கைது செய்து நாளைக்கு வரவிடாமல் செய்தால் ஒண்ணு நீதிமன்றத்துல உடனடியாக ரிமாண்ட் பண்றாங்களா இல்ல வெளியில விடுறாங்களாங்கிறத பார்க்கலாம், ஒரு முதல் கட்டம். அதற்கு அடுத்தது அப்படி வரலன்னா நாளைக்கு திமுக அங்க செயலற்று போயிடுமா? அங்க இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நாளைக்கு அங்க வெளிப்படுவார்கள். அவங்க சட்டப்பேரவைக்குள்ள அவங்க செயல்படுவாங்க. சட்டப்பேரவைக்குள்ள நாளைக்கு விவசாயிகள் பிரச்சனை பற்றியோ மேகதாது பிரச்சனைகள் பற்றியோ பேசக்கூடாது அல்லது நீட் போராட்டம் பற்றியோ பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலேயே கைது நடக்குதா, உதயநிதி பேசக்கூடாதுங்கிற அடிப்படையிலேயே கைது நடக்குதா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விதான். பலர் எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வியாகத்தான் நானும் உணர்கிறேன். அதற்கெல்லாம் அரசு தான் பதில் சொல்லணும். அப்படி எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பெரிதாக சட்டப்பேரவைக்குள்ள செய்துவிட முடியும்? எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கலன்னா வெளிநடப்பு செய்ய போறாங்க. திரும்ப உள்ள பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்ஜெட் குறித்த விவாதங்கள்ல பங்கேற்க போறாங்க. எவ்வளவு காலத்திற்கு நீங்க உதயநிதி சட்டப்பேரவைக்கு வரவிடாமல் செய்ய முடியும்? வழக்கு முடிஞ்சு தண்டனை பெற்று பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையிலேயே ராகுல் காந்தி திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனதற்கு பிறகு அதுல ரிலீஃப் கிடைச்சு திரும்ப பதவி ரிஸ்டோர் ஆச்சு. அத மாதிரி இப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சிக்கலே இல்லை. இது பிரிலிமினரி அரெஸ்ட். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு முனைப்பு காட்ட வேண்டிய தேவையே இல்லை. அரசு தவறான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறதோங்கிற எண்ணம் தான் பரவலாக வருது. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.